Hi students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th CBSE Maths Chapter 1 Real Numbers அதில் Theorem 1.1 அந்த theorem பேர் என்னன்னா Fundamental Theorem of Arithmetic. Every composite number can be expressed as a product of primes and this factorization is unique apart from the order in which the prime factors occur. இதுதான் இது என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ப்ரைம் நம்பர் ஒரு நம்பர் எடுக்கிறோம், ஒரு காம்போசிட் நம்பர் எடுக்கிறோம். இப்போ 6ன்னு எடுத்தால் 6ஐ வந்து 2 டேபிளில் டிவைட் பண்ணலாம். 3 வரும், 3ஐ 3 டைமில் பண்ணலாம். இந்த 2, 3ன்றதுலாம் என்னன்னா ப்ரைம் நம்பர்ஸ். இப்போது 6ஐ வந்து 2 × 3ன்னு எழுதலாம். 2ஓட பவரில் 1, 3ஓட பவரில் 1. இதுதான் 6ஓட ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸ். இது வந்து 6க்கு இதுதான் வரும். இது கூட எந்த நம்பரையும் சேர்க்க முடியாது. அதே போல் 2 பவரில் 1 தான் வரணும். 2 போட்டால் அது வேறு நம்பராக, வேறு காம்போசிட் நம்பராக மாறிடும். அதனால தான் இது யூனிக் சொல்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் 2 பவர் 2ன்னு எழுதுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா 2ஐ வந்து என்னன்னு எழுதலாம், 2 × 2ன்னு எழுதலாம், × 3ன்னு எழுதலாம். 2 2s are 4, 4 3s are 12ன்னு மாறிடும். அப்போது இது வேறு, இது வேறு. இது 12க்கான ப்ரைம் நம்பர்ஸ், இது 6க்கான ப்ரைம் நம்பர்ஸ். இதுதான் யூனிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அப்பார்ட் ஃப்ரம் த ஆர்டர் இன் விச் த ப்ரைம் ஃபேக்டர்ஸ் அக்வயர். இப்போ 6ஐ வந்து 2 × 3 தான் எழுதணும்னு அவசியம் இல்லை, 3 × 2ன்னு கூட எழுதலாம். இதுதான் ஆர்டர். எப்படினாலும் மாற்றி எழுதலாம். இதனுடைய ஆன்சர் 6 தான் வரும். இதுதான் இந்த தேரமோட விளக்கம். தேங்க்யூ.